உலக மக்களின் மாமன்றம் திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம், நான் தமிழ் சார். பெருமான் சொன்ன உருவ வழிபாடு இல்லைன்னா இதேதான் நம்மளுடைய வேதத்திலையும் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்ட்டு. சோ எல்லா மதமும் அதைத்தானே சொல்லுது. அப்படி எப்படி நம்ம சண்டை போடுறது? மதத்தை புடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படின்னா அது உங்க பிரச்சனை. நாங்க ஆன்மீகமா போயிட்டு இருக்கேன். ஆன்மீகம் வேற, மதம் வேற. ஆன்மீகமா நான் போகும்போது நாங்க எல்லா மத புத்தகங்களையும் எல்லா மகான்கள் சொன்னதையுமே நாங்க கடைபிடிக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ரதம் என்கின்ற இந்த ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா பெரும்பகுதி தெய்வத்தை வச்சு குழந்தைங்களை ஏத்திடுவாங்க, இல்லைன்னா பூஜை பண்ற பூஜாரி இருப்பாங்க. இப்ப நீங்க கொண்டு வந்த அந்த கான்செப்ட் எதை குறிக்குது? முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரியான ரதம் சொல்கின்ற இந்து மத தத்துவம் என்ன, நீங்க செய்யறதுக்கு ஒத்து வருதா? மூணாவது, ஒரு மனுஷனை வந்துட்டு கடவுளா பாவிச்சு ரதத்துல உட்கார வச்சு நீங்க இழுத்துட்டு வந்திருக்கீங்க. இது உங்களுடைய மத வேதமான இந்த 4 வேதங்கள் 108 உபனிஷத் இதுல எந்த இடத்துல கொடுத்திருக்கு, இல்ல சைவ சித்தாந்தம் இதை அனுமதிக்குதா போன்ற இந்த குறிப்புகள்லாம் நீங்க ரெடி பண்ணிருங்க. நீங்க செஞ்சது இந்து மதத்துக்கு முரணா, இல்ல இந்து மதம் வேதமே சொல்லாத ஒரு புது விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. சோ நீங்க எத்தனை பெரிய டீமை கூட்டிட்டு வந்தாலும் இதுக்கு கடமை சொல்ல இந்துவா நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. கேள்வி கேட்க இந்துவா நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். தொங்குறீங்க அப்படின்னா அது உங்க பிரச்சனை. நாங்க ஆன்மீகமா போயிட்டு இருக்கேன். ஆன்மீகம் வேற, மதம் வேற. பெஸ்ட்டு விஷயம் அவருக்கு அகைன்ஸ்டான நான் எதுவும் சொல்ல வரல. ஆக்சுவலி அவர் ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவருடைய பயணம் இருக்குது. எல்லா மதமும் ஏன் சண்டை போடுறீங்க, அதே நோக்கம் தான் என்னது. அவர் ஒரு இதை ஏதோ சரி பண்ண பார்க்குறாரு. அப்படி அதுக்கு முன்னாடி இவருன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ராஜா ராம்மோகன் ராய் என்பவர் கூட உடன்கட்டைக்காக போராடி உடன்கட்டையை இல்லாமல் ஆக்குனார். இது இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு. அதுவும் சட்ட ரீதியாக அவர் படாத பாடுபட்டார். அவர் கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை தன்னுடைய தாய் செலவு பணம் கேட்பாங்க. எதுக்குன்னு கேட்பாரு. இல்லை, நீ மதத்துக்கு அகேன்ஸ்டாக பேசிக்கிட்டு பாவம் பண்ணுற, நான் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு. நீ 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குன்னா காசு கையில் தரேன், இந்த மாதிரிலாம் பரிகாரம் அதை சிலை வணக்கம் மாதிரி செய்யக்கூடாது அப்படின்லாம் எதிர்த்து தெரிவிச்சார் வச்சிங்களேன். அவர் அவ்வளோ பண்ணி உடன்கட்டை ஒழிச்சு எவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சு கூட அவரால் முடிஞ்சா இன்னைக்கு என்ன நிலைமை பார்க்குறீங்களா? ஸோ முடியாது, அது முடியவே முடியாது. ஏன்னா மதம் என்பது தண்டனை. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், மதத்தில் சத்தியம் தேடாதீங்க. மதத்தில் நீங்கள் சத்தியம் தேடணும் அப்படின்னா ஒரே ஒரு தப்பு தான் இருக்குது. அடுத்தவங்களுக்கு நீங்களே ஏற்கனவே தண்டனை பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்க. பரிகாரம் தண்டனை, அதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும், 4 பேருக்கு சாப்பாடு போடணும். அது 4 பேர் அடிக்கிறது இல்லை பரிகாரம். நல்லா புரிஞ்சுங்க. பரிகாரம் என்பது 4 பேருக்கு நல்லது செய்யுது. அப்போ நீங்கள் ஒரு தண்டனை பரிகாரமாக தான் உங்களுக்கு மதங்கள் இருக்குது. அப்போ அந்த மதம் என்ற பேரில் 4 பேர் அடிக்கணும்னா அது மதம் கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் மைண்ட் கான்செப்டே. நீங்கள் மதத்தின் மூலமாக தன்னுடைய முன் ஜென்மத்தில் உள்ள முன்னோர்கள் அனைவரும் சேர்த்து தான் நீங்கள் 7வது ஜென்மன்ற வருதுங்களே. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் பரிகாரமாக தான் அந்த அந்த இப்போ இருக்கிற அனைத்து மதங்களும். முஸ்லீம் இருக்குது, அதில் முஸ்லீம் தான் இறுதி மதம். அப்படின்னா முஸ்லீம்களாக இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய தண்டனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது வேற, இறுதி வாய்ப்பு வேற. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அவங்க பாஸ் ஆகலை. சரி, ஒரு மறுவாய்ப்பு கடைசியாக கொடுக்குறாங்க. இதில் நீ பாஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா இதுக்கப்புறம் நிரந்தர நரகம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொசஸ் நான் போயிட்டுருக்கு. இப்போ இதை சொல்கிற நீங்கள் கேட்கலாம், நீ யார், எந்த வேதத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு என்ன கேட்கலாம். உன்ட்ட என்ன வேதம் இருக்குது? அதுதான் சொல்கிறேன், பி டு நோ ஸ்க்ரீன். அதாவது பேசிக் முதல் இப்போ வரை அடுத்தடுத்த நொடிகள் பதிவாயிட்டு இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பார்த்து தான் எல்லாருமே இந்த உலகத்தில் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அவங்கவுங்க வெவ்வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. மதம் மட்டும் இல்லை, சயின்ஸ், மருத்துவம் எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் இருக்குது. அந்த ஸ்க்ரீனை நான் 4 வருஷமாக படிச்சுட்டு நானே இப்போ தான் அந்த பி டு நோ ஸ்க்ரீன்னு தெளிவாக பேசணும்னு இந்த ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பயணமும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இவனும் ரொம்ப பயணம் பண்ணியிருக்கான், ஒரு பிறந்த குழந்தை ஏஞ்சி நடக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்றது தெரியும். அதெல்லாம் வரலாறு. நீங்கள் கண்டுபிடினா நீங்கள் மறுஜன்மம் எடுத்துகிட்டு கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற, நீங்கள் 7வது ஜென்மம்னா உங்களுக்குள்ளே இருக்கிற 6, 5, 4, ஏன்னா நீங்களாம் தாத்தாவாவீங்கல்ல சொல்கிறேன். ஸோ இந்த 7க்குள்ளே உள்ள அத்தனை விஷயங்களும் எல்லாமே பார்ப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. நான் ஒன்லி
பதிவு பண்ணுறான். அப்போ நீ யார் அப்படின்னா, அந்த B2 நவிஸ்கிரன் பேசக்கூடிய நான், எனக்கான இடம் எங்கே இருக்குன்னா வேதத்தில் கடைசியாக ஒருத்தன் வருவான், கடைசியாக ஒருத்தவங்க வருவாங்க. அதில் நான் வந்து 10ஆம் அவதாரம் அப்படின்னு என்னை ஏன் சொல்ல வைக்கிறாங்கன்னா, அதுதான் முதல் வந்த மதம். அதுக்கப்புறம் எத்தனையோ மதங்கள் வந்தாலும் அதுலேயும் கடைசி யாராவது வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அந்த முதல்ல, ஏன்னா அது நம்பர்ஸ் இருக்குது, 10வது ஒன்று வருவாங்க. ஆனால் 10 தானே முழுமை அடையும். நானும் அந்த 10ஆம் அறிவுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு தானே அந்த நம்பரை வச்சு தானே மெயினாக அந்த கால்குலேஷன் பண்ணி என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் கால்குலேஷன் ஸ்க்ரீனு நிறையா அதில் பார்க்கறதெல்லாம் நான் கிரிஞ்சிலாம் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்களாம் பழைய வீடியோ செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதான் புரியாது உங்களுக்கு ஆக்சுவலி. அப்போ இந்த வீடியோ நான் போட்டேன்னா ஆக்சுவலினா இவரே பதில் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு, மதம் வேறு ஆன்மீகம் வேறு, நீங்கள் உங்கள் மதத்தை வச்சு என்னன்னா பண்ணுங்க, நான் ஆன்மீக வழியில் போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. அப்புறமா மதத்தில் வந்து நானும் ஒரு மதம், நானும் இந்து தான் அப்படின்றது சொல்கிறாரு. அப்போ மதம் வேறு ஆன்மீகம் வேறுன்றப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா. எப்பவுமே இதை சரி பண்ண முடியாது. அவர் நல்ல நோக்கத்தில் போகிறாரு என்பது மட்டும்தான் உண்மை, சரிங்களா. அப்போ இந்த மதம் நம்மளும் அதுக்கு சரி ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. பொதுவான பதில் சொல்லிட்டேன். என்னுடைய BTN பாகம் 65 அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் எழுதியிருக்கேன். அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு புரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பேசுகிற பேச்சும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும், என்னுடைய பயணம் எதை நோக்கின்னு. அதாவது இந்து மதம் இந்துன்னு ஒரு பேர் வச்சாங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவுக்கு இந்துஸ்தானிகள் சிந்து சமவெளி நாகரிகம்ன்ற ஒரு இந்து, இப்போ இந்துன்றது பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் இந்தியர்கள் இந்துஸ்தானி தான் சொல்லுவாங்க. அரபு நாடு வரைக்கும், அரபு நாட்டில் ஹிந்தின்னு சொல்லுவாங்க, ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூரோப்பில் போனால் வெளிநாட்டில் போனால் இந்தியன்ஸ் அந்த மாதிரிலாம் பேர் இருக்குது. அந்த இந்துன்ற ஒரு நாட்டின் பெயரையே வைத்து இது ஹிந்து, இந்த நாட்டில் ஏற்பட்ட கலாச்சாரங்கள் மதங்கள். ஏன்னா இந்திய பூமி ஒரு ஆன்மீக பூமி, தேடல் பூமி, ஆன்மீகம் நிறைந்தது தேடல் பூமி தான். அந்த தேடல் அனைத்தையும் சேர்த்து இந்துன்னு பேர் வச்சுட்டாங்க. இதுதான் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இந்த இந்துன்னு பேர் வச்ச பிறகு இது மேட் இன் இந்தியா அப்படின்ற ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவிலேயே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, வெளியிலேருந்து வந்த கிறிஸ்டினையும் முஸ்லீமும் தனியாக கேட்டு இந்தியர்களில் உள்ள எல்லாம் இந்து மதம்னு வச்ச பிறகு சிக்கியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் இந்து கிடையாது, நீங்கள் சிக்கியன்னு பேருக்கு எங்கள் பேருக்கு தனி இது வேணும். அப்போ புத்திஸ்டையும் இந்துன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இவ்வளோ மதத்தெலாம் பிரிக்க முடியாது, வெள்ளைக்காரன் காலத்தில் அது இந்துன்னு எல்லாத்தையும் சேர்த்து பேர் வச்சுட்டான், அதனால இந்து. ஆனால் இந்து மதம் என்பதே ஒரு ஆன்மீகம் தேடல் தான். அதனால ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் இருந்தால் இந்து மதத்தை புரிஞ்சிக்க முடியாது, பெரிய பெரிய அறிவாளி மாதிரிலாம். நீங்கள் மதத்தை புரிஞ்சிக்காதீங்க. அது தண்டனை பெற வந்தோம், இந்த ஏதோ பரிகாரம் பண்ணிக்கிட்டு, அப்போ நம்ம குலதெய்வம், நம்ம சாமி, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்குன்னா யாருக்கும் தொல்லை தராமல், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம, அவ்வளோதான். இது தான் சிம்பிளான விஷயங்க. அப்புறம் மதம் அப்படின்னு ஒரு பேர் வருது. அப்போ மதம்னா என்ன, இது எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா, தாய் தர்மம் தாயின்னு சொல்கிறோம்ல, தாய், அந்த மாதா, மதம், தம்னா தம்மில் தண்ணீர், அதே தம்னா அரபியில் ரத்தம்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் வீரம்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த தம், தண்ணீர், தம்மில், அந்த மாதிரி மதம், அம்மாவுடைய இதுதான் நம்ம அப்படின்ற மாதிரி அது ஒரு அம்மா வைத்து வந்த இதுதான் தாய் மதம், மதம் திரும்புதல், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்க. இந்த மதம்ன்ற வார்த்தை இதில் தான் வருது. அதில் நிறையா அப்புறம் மாறி மாறி பயணங்கள் பண்ண அதெல்லாம் மாறி போச்சு, சரிங்களா. இப்போ தமிழ்லேருந்து ஆரம்பித்தது சமஸ்கிருத மொழி. நீங்கள் வேற மொழின்னு பார்த்தீங்கன்னா அது புரியாது. ஏன்னா ஆக்சுவலி தமிழ்காரன் தான் சமஸ்கிருத மொழியும் கண்டுபிடிச்சான், இவங்களுடைய கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்டா. அப்போ ரெண்டுமே தமிழ் தான். இப்போ இது பிரிவுன்னு பார்த்துப்பீங்கன்னா ரொம்ப